டெல்லியில் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி ஆட்சி உரிமை கோரியுள்ளது. முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி ஏற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதிக இடங்களை பிடித்த பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க மறுத்ததால் இரண்டாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ள ஆம் ஆத்மி கட்சியை ஆட்சி அமைக்க கவர்னர் நஜீப் ஜங் அழைப்பு விடுத்தார். ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி உறுதியளித்ததை தொடர்ந்து காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கலாமா என்று பொதுமக்களிடம் ஆம் ஆத்மி கருத்து கேட்டது. கடிதம், SMS, இணையதளம் என பல்வேறு வழிகளில் 7 லட்சம் பேரிடம் கருத்துக்கள் பெறப்பட்டதில் 74% பேர் ஆட்சி அமைக்க ஆதரவளித்திருந்தனர். கருத்து கணிப்பு முடிவு குறித்து ஆம் ஆத்மி கட்சியின் அரசியல் விவகார குழு கூட்டம் காசியாபாத்தில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் திங்களன்று நடந்தது. அதைத் தொடர்ந்து பேட்டியளித்த கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க முடிவு செய்துள்ளதாக கூறினார். அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக இருப்பார் என்று மனீஷ் சிசோடியா அறிவித்தார். அதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து ஆட்சி அமைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் உரிமை கோரினார். அப்போது கவர்னர் நஜீப் ஜங் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதன் பிறகு நிருபர்களை சந்தித்த கெஜ்ரிவால் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பதவியேற்பு விழா நடக்கும் என்று அறிவித்தார். ஆம் ஆத்மி ஆட்சி அமைப்பது பற்றி ஜனாதிபதிக்கு கவர்னர் கடிதம் மூலம் முறைப்படி தெரியப்படுத்துவார் என்றும் பதவியேற்பு தேதி பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். लेफ्टिनेंट गवर्नर साहब से मैं मिला अभी और मैंने उनको पत्र दे दिया कि दिल्ली की जनता भारी बहुमत से चाहती है कि आम आदमी पार्टी सरकार बनाए, तो आम आदमी पार्टी सरकार बनाने के लिए तैयार है। उपराज्यपाल महोदय ने कहा है कि वो ये प्रपोजल राष्ट्रपति जी को भेज देंगे और राष्ट्रपति जी से जैसे ही आदेश आएगा उसके बाद स्वेरिंग इन सेरेमनी, ओथ सेरेमनी की डेट फिक्स की जाएगी. ராம்லீலா மைதானத்தில் தான் ஜன்லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி அண்ணா ஹசாரே 16 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.